கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த முகாமுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா. எல்லாம் சொல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவேன், பெரிய காரியங்களை செய்வேன். இந்த வார்த்தையை சொன்னது சவுலா இருந்தாலும் சவுலுடைய வாயில கர்த்தர் வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறபடி பட்சிக்கிறவடத்திலிருந்து பட்சணமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வருமா. இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு பேட் கண்டிஷன். ஒரு ராஜாவா இருக்கிற சவுல், மாமனாரா இருக்கிற சவுல் மருமகனை கொல்லுவதற்காக துரத்தி வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் பாருங்க. நமக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சூழ்நிலையில கூட தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் தாவீதோடு கூட இருக்கிற சொல்றாரு, அவர் 2 குத்து இல்லை, ஒரே குத்தா குத்தி காலி பண்றோம் அப்படின்றார். இல்லை இல்லை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல அபிஷேகம் இருந்துச்சு, இப்ப இருக்குதா இல்லையானதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தரா அவரை பார்த்து கூட்டிட்டு போட, நாம அவர் மேல என்ன செய்யக்கூடாதுன்னா கை போடக்கூடாது. அவருடைய ஈட்டியும் அவருடைய செம்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. சவுலை பார்த்து சொல்லுங்க, இப்படியா சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுடைய செம்பும் உங்களுடைய ஈட்டி எங்கள் கையில் இருக்கு பாருங்க, எங்களுக்கு உங்களை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் அதை செய்யலை. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லி, உன் சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று சொல்லி அறியாதிருக்கிறவர்களை மன்னியும். ஸோ கிறிஸ்துவின் சுபாவத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். தாவீதுக்கு பல சந்தர்ப்பங்கள் சவுலை கொல்லுவதற்கு, ஆனா தாவீது ஒரு நாளும் அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யவே இல்லை. தாவீதை கொல்றதுக்கு பல சூழ்ச்சிகளை எல்லாம் சவுல் ராஜா செய்தாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சவுல் அதாச்சும், இது என் குமாரனாகிய தாவீதுடைய சத்தம் அல்லவா, நீ என்னை காட்டில நீதிமான், என்னை காட்டில நீ நல்லவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் பொழுது தாவீதை யுத்தத்துக்கு வராதபடிக்கு அந்த ராஜா ஆகீஸ் ராஜா தள்ளி வைக்கும் போதும், தாவீது இல்லாத அந்த சூழ்நிலையில சிக்லாகில அமலேக்கியர் தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போறாங்க. சிக்லாகு சுட்டரிக்கப்பட்டிருக்குது. தாவீது பார்க்கிறாரு, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் அழுகுறாங்க. தாவீது அழுகுறாரு, தாவீதோட கூட இருக்கிறவங்களும் அழுகுறாங்க. அழுதுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் தாவீது தான். தாவீது மேல கல்லெறியணும்னு சொல்லிலாம் என்ன செய்தாங்கன்னா கல் எடுத்தாங்க. ஆனா தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஸோ சில நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம விரோதமாக கல் எடுத்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. தாவீது யாரையும் கசந்து கொள்ளவில்லை. தாவீது கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் இந்த தண்டை பின்தொடரட்டுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அந்த தண்டை பின்தொடர்றதுக்காக போனாங்க. கொஞ்சம் பேர் பாதி வழியில் நின்றுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் நின்னாங்க. ஆனா இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு அந்த அமலேக்கியரெல்லாம் அடிச்சு காலி பண்ணி தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஸோ இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நீங்க சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவீங்க. பேட் கண்டிஷன் தான், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சகலவற்றையும் திருப்பி கொண்டா. யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் என்ன பங்கு அதை கொடுத்தார். யுத்தத்துக்கு வராம ரஸ்துக்கலண்டில் நின்று போனாங்க, அவங்களுக்கு அந்த பங்கை கொடுத்தார். இந்த முகாமுக்காக ஜெபித்தவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த முகாமுக்காக கொடுத்தவர்களுக்கு உழைத்தவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுக்கு மேல ஆசாரியர்களுக்குன்னு ஒரு பங்கு என்ன செய்தார்னா தாவீது கொடுத்து அனுப்பினார். அது ஆசாரியருக்கான பங்கு, அது தாவீதினுடைய கொள்ளை என்று சொல்லி. இப்போ இந்த தாவீது திரும்ப ராஜாவாகுவாரான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனா கர்த்தர் திரும்பவும் தாவீதை ராஜாவாக என்ன செய்தார்னா சிங்காசனத்துல கர்த்தர் அமர வைத்தார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர பாதையா இருந்தாலும்
நீங்க கண்ணீரின் பாதையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமா உங்களை சிங்காசனத்துல அமர வைப்பார். தாவீதனுடைய அந்த சிங்காசனத்துல அந்த தாவீதனுடைய விளக்கு அணையாது இருப்பதாக என்று சொல்லுகிறார். தாவீதுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறபடி இந்த தாவீதுடைய சந்ததியில தான் யார் வந்து பிறந்தார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். யோவான் 1:12 சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டார் எத்தனை பேர், அத்தனை பேரோட பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார்னா, தாவீதுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா அந்த சந்ததியில தான் நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஏற்றது. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாவீதுடைய காலங்கள் முடிந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எருசலேமில இஸ்ரவேலில பறக்கிற கொடி யாரோட கொடினா தாவீதோட கொடி இன்னைக்கு வரைக்கும் பறந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தானா? அவ்வளவுதானா? ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம், கானானிய ஸ்திரீ இயேசுவோட பாதத்துல வந்து விடும்போது என்னதான் சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தாவீது கதை அங்க முடிஞ்சு. ஆனா இன்னும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பர்திமேயு குருடனை இயேசு நோக்கி கூப்பிடுவா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு கழுதை மேல பவனியா வரும்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இந்த தாவீதுடைய பெயர் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த சந்ததியில இயேசு பிறந்தார். நீங்கள் நானும் பிறந்திருக்கிறோம். அந்த தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் உங்களுக்கு எண்ணங்களை கொடுப்பார், சிந்தனைகளை கொடுப்பார், பலனை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். தாவீது ஆண்டவரத்துல கேட்டது, ஆண்டவரே என்னுடைய இளவயதின் பாவங்கள்லாம் பண்ணியும் உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உடைய உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பும். அதனால தாவீது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துருக்குமா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர். அபிஷேகத்தை தாவீது முக்கியத்துவம். தாவீதோட வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ தாவீது ஆடு மேய்க்கிற காலத்துல அப்பாவால வெறுக்கப்பட்டான், அண்ணன் தம்பியால வெறுக்கப்பட்டான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்க உங்களை யார் வெறுத்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்போதும் துதிக்கிற இந்த தாவீதுக்கு கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு பாருங்க. பார்த்தாரு, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரசனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. துதிக்கிற உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நீங்க நினைச்சிருக்கிற ப்ரமோஷன் இல்ல, ராஜாதி ராஜா நினைச்சிருக்கிற ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்க அவரால் முடியுமானா உங்களை கொண்டு என்ன வேணாலும் செய்ய அவரால் முடியும். இந்த உலகத்தை கலக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது பாருங்க. அடுத்த ஒரு காரியத்தை அப்படியே வாசிக்கிறோம். யோபுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்படியே வாசிக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கும் பிசாசுக்கு நடக்கிற ஒரு காரியம் தான். பூமி எங்க சுற்றி திரிந்து என் தாசனாகி யோபு மேல கவனம் வைத்தாயோ. ஆமா ஆமா, யோபு சும்மாவா துதிக்கிறான்? அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, அவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீங்க, அதனால்தான் துதிக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, துதிக்கிறானான்னு பார்ப்போம். ஆண்டவர் இந்த பூமியில அவனை போல உத்தமம் யாரும் இல்லை, அவனை போல நீதிமான் யாரும் இல்லை. பார்ப்போம். அவன் ஜீவனை மாத்திரம் விட்டு யோபோட வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கிறோம். ஒரே நல்ல ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி 7 குமாரன் 3 குமாரத்தை எல்லாம் மறித்து உச்சந்தளந்து உள்ளங்கால் வரையும் கொடிய பருக்கள் வந்து சிரட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வேதனையோடு மனைவி பார்க்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்றார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனத்தை நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன்னு சொல்லி மனைவிதான் கடிந்து கொள்றாரு தவிர, அந்த சூழ்நிலையில கூட யோபுடைய வாயில என்னதான் வருதுன்னா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களுக்கு குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு எப்போதும் செலுத்துங்க. தாவீது எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. யோபை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில கூட யோபு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் பாருங்க.
அவருடைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க, அப்புறம் விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் யோபு சொல்றாரு, சில காரியங்களை வித்தியாசமா நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு இருப்பதாக, என் தாயின் கருவழிந்த பிண்டம் போல தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்றாரு. அதுல சொல்லி நடுவில் சில வார்த்தைகளை சொல்றாரு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அருமையான இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். அவர் சொல்ற இந்த தோல் முதலானதெல்லாம் அழுகி போயிருந்தாலும், இந்த உதடு இந்த பல்ல மூடுறதுக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு சதை இருக்குது. ஆனாலும் அவர் என்னை இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பார். கொன்று போட்டாலும் என்னோட துக்கம் பெருசு, கடற்கரை மணலை பார்க்கலும் பெருசு, தராசுல நிறுத்த முடியாது. பல காரியங்களை சொன்னாலும் கடைசியில வந்து நிக்கிறாரு. தேவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது. யோபுடைய லைஃப் ஒரு பேட் கண்டிஷன் தான். பேட் கண்டிஷனை கர்த்தர் எப்படி மாட்டா, ஒரு பெஸ்ட் கண்டிஷன்ல கர்த்தர் கொண்டு போயிடுவார். இந்த முகாமுக்கு வந்திருக்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்டான கண்டிஷன்ல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டவர் என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்க பொறுமையா பேசல, வாயில் வந்ததெல்லாம் பேசுறீங்க. காளைகளை கொண்டு போய் யோபு கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்காக பலி செலுத்துவார். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபோட முகத்தை உற்று பார்த்தார். அருமையானவர்களே, இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் கர்த்தர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்து மேல் பிரகாசிக்கப்பட உங்க மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்து மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவர் உங்க முகத்து மேல வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை உங்க முகத்து மேல வைக்கிறார். பாருங்க, யோபோட முகத்தை உற்று பார்த்தார். யோபோட நண்பர்கள்லாம் காளைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. யோபு அவளுக்காக பலி செலுத்தினார். வேதம் சொல்லி கர்த்தர் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்பிருந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் விட்டு போன எல்லாரும் திரும்ப வந்தாங்க. வெள்ளி காசையும் தங்க காசையும் பொற்சரிகையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவனுக்கு முன்பிருந்த எல்லாவற்றையும் நாளத்திலே எல்லாம் கிடைச்சது. மறுபடியும் 7 குமாரர் 3 குமாரர்கள் பிறந்தாங்க. பூமியில் அங்க யோபோட பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகள் அல்ல, அவ்வளோ அழகான பிள்ளைகளை கொடுத்தாங்க. 4 தலைமுறை இருக்க யோபு உயிரோடு கூட இருந்து பூரண ஆயுசுள்ள பிதாக்களோட கல்லறையில கொண்டு போய் சேர்க்கப்பட்டாரு. ஸோ யோபோட வாழ்க்கை கொஞ்சம் மோசமானதா இருந்தாலும் ஆனா கர்த்தர் முடிவில் பெஸ்டா கொண்டாந்து நிப்பாட்டினார். பாருங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பா அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய எல்லா குறைவுகளும் கர்த்தர் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க மென்மேலும் பலப்படுவீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 126ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் அப்படியா சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல காணப்பட்டார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நம்ம உதடுகள் நகைப்பினால நிரம்பி இருக்கிறது. அருமையான இஸ்ரவேல் மக்களுடைய சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இந்த நாளிலே இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்க எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பார். நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தாரா. புறஜாதிகள்லாம் பார்த்து சொல்லுவாங்களா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்க கண்ணீரை பார்த்திருக்காங்க, உங்க உபவாசத்தை பார்த்திருக்கிறார், உங்க ஜபத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. வேதம் சொல்லுகிறது, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல கர்த்தருடைய சிறையிருப்பு எல்லாம் கர்த்தர் திருப்பினார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். அள்ளி துவுகிறவதை சுமந்து கொண்டு செல்லுகிறார், அழுது கொண்டு செல்லுகிறார். அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு செல்லும் போது கம்பீரத்தோடு திரும்ப செல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கம்பீரமான கலிகூறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை சொல்ல, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தாவீதோட எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணின கர்த்தர், பெரிய காரியங்களை செய்த கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ரூத்தோடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்படியே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் உண்டு. அருமையானவர்களே, ரூத்தோட லைஃப் ஒரு பேட் கண்டிஷன். நகோமி விதவை, ரூத்து விதவை, ஓர்பால் விதவை, குடும்பத்துல ஆண் வாரிசு பட்டு போனது. மோவாப் தேசத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒன்னுத்துக்கும் வழி இல்லை. நகோமி புலம்புறா, ஓர்பாலை கூப்பிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனா போயிட்டா. நகோமி ரூத்து சொல்றா, நீ எங்க போறிய அங்கதான் நான் வருவேன், உன் தேவன் என் தேவன், நீ எங்க மறிக்கிறியோ அங்கதான் நான் மறிப்பேன். 2 பேரும் கிளம்பி மோவாப்ல இருந்து பெத்லகேம் போறாங்க. பெத்லகேம் என்று சொன்னா அப்பத்தின் வீடு.
அங்க ஆண்டவர் அப்பத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெத்லகேம கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அப்பத்தை விட கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க பாக்குற நகோமியோட நிலைமை, சாப்பிட வழி இல்லை, கட்டிக்க துணி வழி இல்லை, வீட்டுக்கு வழி இல்லை, ஒண்ணுமில்லை, எல்லாம் இழந்து போயிருக்கிறான். நகோமி ஊருக்குள்ள வரா, எல்லாம் சொல்ல நகோமி வரா சொல்லாதீங்க, நகோமி வரான்னு சொல்லாதீங்க. சர்வ வல்லவரனுக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா, நிறைவுள்ளவளாய் போன வெறுமையா வர என் நிலைமையை பாருங்க. ஆனா தேவனுடைய பிரமாணத்தின்படி வயக்காட்டுல கதிர் அறுக்கும் போது கதிர்களை சிந்த விடுங்க, அரிக்கட்டுகளை விட்டுட்டு வாங்க, ஏழைகளுக்கும் திக்கட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கு ஆகாரமா இருக்குன்னு சொன்ன பிரமாணத்தின்படி ரூத்து போவாசுடைய வயல் இடத்துல பொறுக்க போனாங்க பாருங்க. அங்க பாக்குற போவாஸ் வந்து பாக்குற, இது யாரு ஐயா, நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம், பாவம் பிள்ளை நொந்து போய் வந்திருக்கிறா, அவளை யாரும் ஈனம் பண்ணாதீங்க, மகளே உனக்கு தானியம் நிறைய எடுத்துட்டு போ, மகளே உனக்கு தண்ணீர் இருக்குது. அருமையானவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கர்த்தர் அப்பத்தை வைத்திருக்கிறார், தானியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஜீவ தண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் உண்டு, அடைக்கலம் உண்டு, தயவு உண்டு, இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. மடி நிறைய அள்ளிட்டு போறா ரூத்து. போவாஸ் நகோமி கிட்ட சொல்றா, போவாஸோட வயல் இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறேன், அவர் உனக்கு உறவின் முறைதாம்மா, ஒரு வேலை உன்னை திருமணம் பண்ணாலும் பண்ணலாம். திருமணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில திருமணத்தை பத்தி பேசுறாங்க. அவ கொடுத்த ஆலோசனையின்படி போய் போவாசுடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிற ரூத்து சொல்றா, நீங்க எனக்கு உறவின் முறையா, எனக்கு திருமணம் செய்ய, இந்த ஊர்ல இன்னொரு உறவின் முறையான இருக்கிறான், கேட்டு பார்ப்போம். அவனுக்கு கேட்கறாங்க, அவன் முடியாதுன்ற. ஆனா எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நடந்துச்சு. எந்த போவாசோட வயல் நிலத்துல பொறுக்க போனாங்களோ அந்த போவாசியை திருமணம் செய்து கொள்ள முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. முகாமுக்கு வந்திருக்க உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பட்டு போன வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் திரும்பவும் துளிர்க்க பண்ணுவார். திருமண தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி நல்ல திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ரூத்தால நினைச்சே பார்க்க முடியும், எனக்கு ஒரு திருமணமா, எனக்கு ஒரு வாழ்க்கையா, எனக்கு ஒரு வசந்த காலமா. கர்த்தர் ரூத்துக்கு பெரிய காரியங்களை செய்தார், நகோமிக்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்துச்சு பாருங்க. அந்த குழந்தை எடுத்து நகோமி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க நகோமி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி கேள்வி செய்யறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. சோ அந்த சந்ததியில தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். ஆமென். சோ அந்த சந்ததியில பிறந்த நமக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வார். அதனால அங்கே சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா இருந்த உனக்கு அவரால நிறைவான பலன் உண்டு. உங்களுக்கு நிறைவான பலன் நிச்சயமாக உண்டு. எரேமியா பக்தன் எப்படியா சொல்ல, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அர்ச்சுலா, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாவது அறியாதமான பெரிய காரியத்தை செய்வேன். இந்த எரேமியாக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறேன். அண்ணா சிறு பிள்ளை, என்னால பேச முடியாது, உன் தாயின் கருவிலேயே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்ட உங்களை அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பார், நான் உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் பயன்படுத்துவேன். ராஜாக்களை அசைக்கவும் ராஜ்யங்களை அசைக்கவும் நான் உன்னை பயன்படுத்தி எரேமியாவே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசியா இருந்துச்சுல, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருந்தா நலமா இருக்குமே. கொலை என்ன கொடுத்த என் குமாரத்திகள் மூத்த இரவும் போன நதி அளவு கண்ணீர் விட்டு அழுவேனே. உன் கண்ணின் கருப்புழி சும்மா இருக்க ஒட்டாத, தெருக்களிலும் வீதிகளிலும் மூச்செடுத்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக பெருமூச்சு விட்டு அழு. எழுந்துரு, நடுச்சாமத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இடுப்பெலுங்க எலும்பு நொறுங்கும்படியா கூப்பிடு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் தான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை செய்வார். எரேமியாவுக்கு பெரிய காரியத்தை செய்தவர், உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சீயோனில் எக்கால ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், சியோனில எக்கால ஊதுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க, ஆடு மாடு கோழி கொக்குழந்து எல்லா வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறு பிள்ளைகள் குழந்தை எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் கடந்து கதறுங்க. உங்க வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்துல கூப்பிடுங்க.
ஒருவேளை கர்த்தருடைய போஜன பலி ஏற்பார். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு தேசத்துக்காக வைராகி கொண்டு தேசத்தை கர்த்தர் கடாட்சிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. என்ன பெரிய காரியம் செய்வார்? வெட்டி கிளிகள் பட்சித்து போட்டதையும் முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்து போட்டதையும் திரும்ப ரெட்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால திருப்தி அடைவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மாம்சமான யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். என் ஊழியக்காரர் மேல ஊழியக்காரின் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். நீங்க இழந்ததையெல்லாம் திரும்ப ரெட்டிப்பா நான் தருவேன். எல்லா நன்மையும் நான் திரும்ப தருவேன். இந்த தேசம் மகிழ்ந்து களி கூறும்படியா கர்த்தர் தேசத்துல பெரிய காரியத்தை செய்வார். தேசம்னா தேசம் உங்களுக்கு தான், தேவ ஜனத்தை தான் கர்த்தர் தேசம் சொல்ல. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். மீண்டும் ஒரு பின்மாரியை கர்த்தர் அனுப்புவார். மீண்டும் ஒரு அறுவடையின் காரியத்தை கர்த்தர் அனுப்புவார். மீண்டுமா சபைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். ஊழியர்களை வல்லமை அடுத்து பயன்படுத்துவார். ஊழியக்காரர்களை வல்லமை அடுத்து பயன்படுத்துவார். தேவ ஜனங்களை கர்த்தர் வல்லமை அடுத்து பயன்படுத்துவார். சபைகள்னா தேவ ஜனங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யோவேலுக்கு ஆண்டவர் தான் சொல்லுவார். யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லும்போது, பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத உடன்படிக்கை உன்னோடு கூட நான் செய்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. பயங்கரமா இருக்குமா? பயங்கரம் அப்படின்னு சொன்னாலும் எக்ஸலன்ட், மார்வலஸ், வண்டர்ஃபுல் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மோசே 40 வருஷம் அரண்மனையில கழிச்சிட்டார். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறத கழிச்சிட்டார். இனி ஊழியமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். இப்படியே ஆட்டு புழுக்கு அள்ளி போட்டுட்டு ஆட்டுப்பாலை கறந்து குடிச்சு போட்டு ஆட்டுக்கு பேனை பார்த்துட்டு கிடக்குன்னு தான் நினைச்சார். ஆனா பற்றி எரிகிற முச்செடி தண்ணியில கர்த்தர் மோசையோட கூட பேசினார். அந்த தேவன் தான் இந்த பலிபீடத்திலிருந்து நீங்க உங்களோட கூட பேசிக்கொண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, இப்பதான் தொடங்குதுன்றார். இப்பதான் தொடங்குது. 80 வயசாகி போச்சு. 80ல இருந்து 120 வரைக்கும் தான் பட்டையை கலப்புற ஊழியத்தை மோசே செய்தார். அருமையான மோசே மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானது அதிகாலை வேளை உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் வைக்கிறார். அந்த மோசே, நான் திக்குவாயி மந்தனாவே என்னால ஒண்ணும் முடியாது, நான் அன்ஃபிட். ஆனா இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்க அன்ஃபிட்ன்றீங்களா? யார் யாரெல்லாம் முடியாது, உங்க மேல கர்த்தர் பலத்த சத்துவத்தின் வல்லமைய கர்த்தர் தம்முடைய பலத்த அக்கினின் அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பேர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அடையாளத்தை கொடுங்க. கையை மடியில போட்டா வெண்குஷ்டமாவது, மறுபடியும் எடுத்த நல்ல கையாவது, கோலை கீழே போட்டா பாம்பாவது, பாம்பை கையில பிடிச்சா கோலாகுது. எந்த எகிப்து தேசத்தை பார்த்து மோசே பயந்தாரோ அந்த எகிப்து தேச கதிகலங்க பண்ணும்படியாக, அந்த எகிப்து தேசத்தை அசைக்கும்படியாக, எகிப்து தேசத்தின் தெய்வங்களையும் மந்திரவாதிகளையும் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பொல்லாதவர்களையும் அழிக்கும்படியாக அந்த மோசையை கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க எதை பார்த்து பயந்தீங்களோ அது பாதை கலக்கும்படியாக பரிசுத்த ஆவியான வல்லமையான அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. மோசையை கொண்டு பலத்த சத்துவத்தின் வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த மோசையை கொண்டு கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார். பார்வோன் சேனையெல்லாம் கர்த்தர் அழித்தார். அந்த மோசையை கர்த்தர் சீனாய் மலை மேல வர சொல்லி உடன்படிக்கை பலகை எழுதி கொடுக்கிறார். கீழே வரத்துக்குள்ள கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டானுங்க, போட்டு உடைக்கிறார். மறுபடியும் பலகை உண்டாக்கி மேல வா. அப்பதான் ஆண்டவர் சொல்லாரு, பூமி எங்கு எந்த ஜாதி இடத்துலையும் செய்யப்பட அதிசயங்களை உன்னோடு கூட செய்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை காண்பார்கள். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், பெரிய காரியமா இருக்கும். மோசே ஊழியம் முடிஞ்சு போயில்ல. அந்த மோசையோட அடக்காராதனை கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு கலரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுங்க, மறுரூப மலையில மோசையும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. மகிமையான ஸ்தானத்துல இன்னைக்கு வரைக்கும் மோசை என்ன செய்யறாருன்னா இருந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்தருடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதர்களை எல்லாம் கொன்று வைக்கலாம் சொல்லி நினைத்திருந்த அந்த நாளிலே தாமே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இந்த தேசத்துல தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் குலைத்து போடுவார். எதிராக இருக்கிற கையெழுத்தெல்லாம் கர்த்தர் குலைத்து போடுவார். இந்த தேசத்துல தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஆமானுடைய சதிநாசு மோசங்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஒரு பேட் கண்டிஷன் தான் மொர்தெகாய்க்கு, வணக்கம் சொல்லல, அவ்வளவுதான். மொர்தெகாய் மாத்திரம் தூக்காம மொத்தத்தையும் தூக்கணும்னு நினைச்சான் பாருங்க. அதுக்கு தந்திரம் எல்லாம் பண்றான்.
மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம், வேறொரு இடத்துல இருந்து எழும்போம். இந்த காலத்துல உதவியா இருந்த உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னா. எஸ்தருக்கு உண்டான வைராக்கியம், நானும் என் தாதிமாரும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் உபவாசிக்கிறோம். போய் எல்லாரும் இருக்க சொல்லுங்க. எல்லாம் இருக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுது? பேட் கண்டிஷன், என்ன நடக்க போகுது தெரியாது. யெகோவா தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். யெகோவா தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சதிநாசம் மோசங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போக. நீங்க உயிரோடு இருக்கனால ஒருவன் உங்களை எதிர்த்து நிற்பது இல்ல, ஒரு வழியா வருகிற 7 வழியா ஓடி போவார்கள். இந்த மொர்தெகாய் கூட்டத்தை தூக்கி போறதுக்கு 50 வள தூக்கு மரத்தை ரெடி பண்ணானே, அவன் நினைச்சு பார்த்து இருப்பான, அதுல அவன் தான் தொங்க போறான்னு சொல்லி தெரியாது. ஒரு சமயம் மொர்தெகாய் ராஜாவை காப்பாத்தி இருக்கிறார், அதுக்கு ஒன்றும் செய்யப்படல. அந்த ராத்திரில பாக்குறாரு, டைரி எடுத்து படிக்கிறார். யார் எங்கன்னா ஆமான் வந்து நிக்கிறா. நான் ஒருத்தனை கனம் பண்ணணும், எப்படிலாம் கனம் பண்ணணும், கிரீடம் வைக்கணும், ராஜ வஸ்திரம் போடணும், குதிரை மேல ஏத்தணும், ஒரு முழுக்க கூட்டிட்டு போனோம். நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறையாம மொர்தெகாய்க்கு போய் செய். எப்படி இருக்கும் பாருங்க. நடந்த காரியம் நமக்கு தெரியும். எந்த ஆமான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணானோ அவனே அவன் குடும்பத்தை தூக்கு மரத்தில் தொங்க விட்டார். ஆமானுடைய வீட்டை பிடுங்கி கொடுத்தார், ஆமானுடைய மோதிரத்தை பிடுங்கி கொடுத்தார், ஆமானுடைய கோலை பிடுங்கி கொடுத்தார், ஆமானுடைய கிரீடத்தை எடுத்து கொடுக்கிறார். எல்லாமே ஒரு மாற்றம் உண்டாச்சு பாருங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடியும். எந்த ஆதார் மாதம் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில கொல்லலாம் நினைச்சாங்களா, அன்னைக்கு யூதர்கள் அவளை கொல்லும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்து எதிராக இருந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து போட்டார், சட்டத்தை எல்லாம் குலைத்து போட்டு யூதருக்கு அது மரண இருளெல்லாம் நீங்கி களிப்பும் வெளிச்சமும் மகிழ்ச்சியுமான நாளாக இது மாறி போனது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் நம்முடைய தேசத்திலையும் நம்முடைய தேசத்தை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றங்களிலும் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்வார். தேவனுக்கு விரோதமான தேசத்துக்கு விரோதமான எல்லா விதமான கிரியைகளை கர்த்தர் நீக்கி போட்டு சமாதானமான காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆதியாக 24:50 எப்படியா வாசிக்கிறோம், ஆதியாக 18:14 எப்படியா வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் கிடக்கு, சாராளுடைய கர்ப்பம் இத்து போய் கிடக்கு. ஆனா இவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி சொல்லுது, நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுமான போது குழந்தை பிறக்குமா. கர்த்தர் சொல்ற கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் சாட்சி சொன்னா நேரம் அதிகமா எடுப்ப, நேரம் இல்லை. அருமையா கர்த்தர் எங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். இருக்கோம், ஜெபம் பண்ணி இருக்கோம். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யாங்க. 2வது அண்ணனுக்கு திருமணமாகி 21 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க ஒரு டெஸ்ட் பேபி மூலமா ட்ரை பண்ணாங்க, அது முடியலை. டாக்டர் சொல்லிட்டாங்க அதை எடுத்துருங்க, அது இருந்த பிறந்தாலும் நல்லா இருக்காது, அது நல்லா இல்லை, எடுத்துருங்க. எங்கள் அண்ணன் மனசு ஒடிஞ்சு போனார், எங்கள் அண்ணி மனசு ஒடிஞ்சு போனாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. நான் சொல்கிறேன் தெய்வத்தை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அழகான பேபி அங்கே உண்டாகட்டும், மிராக்கல் பேபி உண்டாகட்டும், அழகான கண்கள், அழகான கால்கள், அழகான இருதயம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணு. உங்கள் அண்ணி மனசு ஒடிஞ்சு போயிருக்கு, அவளுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ண. அப்போ அதை எடுக்க வேண்டாமா? எடுக்க வேண்டாம். வளகாப்பெல்லாம் நடத்தலாமா? தாராளமாக நடத்துங்க, நான் வந்து நடத்தி வைக்கிறேன். தினந்தோறும் ஜெபம். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அது ஒன்றுத்துக்கு ஆகாது, அவ்வளோதான். ஆனால் குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அண்ணன் ஃபோன் பண்ணார், லேபர் வார்டுக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறோம்பா, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ண. அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு, அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறேன். தேவ பிரசன்னத்துல பிறந்தபடினா அவனுக்கு பிரசன்னான்னு பேர் வச்சது. இந்த மாதிரி நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியமாகிய உன் சந்ததியின் மேல ஆவியும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஊற்றுவா. உங்கள் சந்ததி 1000 தலைமுறைக்கு உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு இது எப்படி முடியுமா? எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு, அவள்தான். சரீரத்துல பலன் இல்லை, கர்ப்பத்துல ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய குடும்பங்களில் சந்ததியை தலைக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, தீட்டீங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் பாருங்க. அது 24:50 பார்க்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால வந்தது, நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கணுமோ இல்லை, அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச காரியம்தான். எலியேசர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே,
இன்னைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணோம். தண்ணி கேட்பேன், உனக்கும் தண்ணி வார்ப்போம், ஒட்டகத்தும் தண்ணி வார்ப்போம் சொல்றேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பொண்ணு வந்து நின்றுச்சு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய குடும்பங்கள்லாம் கர்த்தர் நல்ல திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்லா கிராண்டா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த ஊழியத்தை செய்யறதுனால அருமையான அண்ணனோடு இருக்கிறதுனால அண்ணனும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சொல்லுவேன். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் அருமையாக. உங்க குடும்பங்களிலும் கர்த்தர் நல்ல திருமண காரியங்களை அற்புதமாக கர்த்தர் நடப்பித்து தருவார். கிராண்டா கர்த்தர் நடத்துவார். ஒரு சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென். இன்னும் நல்லா சந்தோஷமா சொன்னா ரொம்ப கிராண்டா. ஆமென். அங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அவர் தண்ணி கொடுத்த உடனே தங்க நகையெல்லாம் கொடுக்குறாரு. அந்த அம்மா அவசர அவசரமா வீட்டுக்கு போகுது. அவங்க சொல்றாங்க, அவர் கூட்டிட்டு வாங்க. அந்த உடனே சொல்றாங்க, உங்க வீடு ஒட்டகத்துக்கு ஆகாரமா ஆயத்தமா இருக்குது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ள போறாரு. சாப்பிடுவானா இல்லை வந்த காரியத்தை பேசி முடிக்காம சாப்பிட மாட்டேன். என்ன விஷயம்னா பொண்ணு கொடுத்தா சாப்பிட்றேன், இல்லைன்னா போறேன். பொண்ணு கொடுக்குறையா சொல்லிட்டாங்க. விடிய காட்டி எந்திரிச்சு நிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார். அழகா அவங்க அந்த மணமகளை ஏற்றி அனுப்பி, எங்கள் பிரியமான சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெறுவாய், உன் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்து கொள்வாயாக ஆசீர்வதித்து அனுப்புனாங்க. ஈசாக்கு சாயங்காலம் தியானம் பண்ணிட்டு வந்து அவளை மனைவியாக்கி கொண்டு தன் தாய்க்காய் கொண்டு இந்த துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தார். ரெபேக்காள் வந்ததுனால ஈசாக்குக்கு ஆறுதல், ஆபிரகாமுக்கு ஆறுதல், எலியேசருக்கு ஆறுதல். உங்க குடும்பத்துல ஆறுதலான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. போல ஆதியாகமம் 28:26 வாசிக்கிறோம், 26:12 வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. ஏன்னா பெரிய காரியம். ஏன்னா மழை இல்லை, பூமியெல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது, மோசமான சூழ்நிலை தான். ஆனா கர்த்தர் மோசமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். பேட் கண்டிஷனை பெஸ்ட் கண்டிஷனை கர்த்தர் மாற்றினார். மூடப்பட்ட துறவுகள்லாம் மறுபடியும் திறக்கிறார். ஏசுக்கு சித்திராலாம் பண்ணலாம் ரெகோபோத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஈசாக்கு அடுத்து ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு, 2 பிள்ளை பிறந்துச்சு, யாக்கோபும் ஏசாவும் பிறந்தாங்க பாருங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும்போல உன்னை கைவிடுவதில்லை, கோலும் கையுமா நான் போற ஆண்டவரே, என்னை எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தசமபாக செலுத்துறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணா. கர்த்தர் அப்படியே யாக்கோபுக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஈசாக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். யாக்கோபுடைய மகன் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போட கூட அவன் காரிய சித்திலவனானா. எந்த யோசேப்பை குழியில போட்டாங்களோ, எடுத்து 20 காசுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்களோ, எந்த எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை வித்து போட்டாங்களோ, அந்த எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் யோசேப்பு அதிகாரியா மாட்டார். சோ எனி பேட் கண்டிஷன் கர்த்தர் எல்லாவற்றையும் பெஸ்ட் கண்டிஷன் என்ன செய்தார்னா மாற்ற. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் செய்வார். மத்தேயு 17:20 ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதைகள விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்து இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடிக்கிட்டு போய் கடல் நடப்படுவா என்று சொன்னா அது அப்படியே ஆகும். உங்களால கூடாத காரியம் ஒன்று. விசுவாசமான வார்த்தைகளை பேசினா பெரிய காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். லூக்கா 1:37 தேவதூதன் வந்து சொல்ல, உனக்கு குழந்தை பிறக்குன்னா அந்த அம்மா கேட்கிற கேள்வி, நான் புருஷன் அறியானது எப்படி ஆகும்? ஒரே பதில், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் முடிக்க போறேன். யோவான் 14:12 இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்க நான் செஞ்சதையும் செய்வீங்க, இதை காட்டிலும் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. அவர் மாம்சத்துல இருந்த நாட்களில் அவங்களுக்கு வல்லமை வரங்களை அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து வந்து அவர்கள் மேல ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி சொன்னார். அவர்களுக்கு யாரெல்லாம் திரும்ப பின்வாங்கி போனாங்களோ திரும்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஊழியத்தை கொடுத்து, அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம், ஒலிவ மலை மேல நின்று அவங்களை ஆசீர்வதித்து, பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற வரை எருசலேம் விட்டு போகாதீங்க, எருசலேம்ல காத்துருங்க, பரிசுத்த இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளா இருப்பீர் என்று சொல்லி சொன்னார்.
ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். மேல் வீட்டார்களை 10 நாள் தங்கியிருந்தாங்க. 10வது நாள் 50வது நாள் ஆகிய அந்த பெந்தகோஸ்து நாள்ல பலத்த சத்துவத்தின் வல்லமை அக்கினிமயமான நாவுகள் அவருக்கு மேல வந்து இறங்கி ஆவியான தந்திரல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்கினார்கள். அதே அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலவேளை உங்கள் மேல கர்த்தர் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொன்னும் வெள்ளி இடத்துல இல்ல, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிற நசரேயனாகிய இயேசு நாமத்தினால எழுந்து நட. இவ்வளவு நாளா இல்லாத காரியம் வீரியம். இப்ப என்னன்னா அந்த அபிஷேகம், இந்த சீஷருக்கு மேல வந்து இறங்கின அபிஷேகம், அப்போஸ்தலருக்கு வந்து இறங்கின அபிஷேகம் முடவனா இருக்கவனை நடக்க வைக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல அனனியாவும் சப்பிராலும் போய் சொல்லி அங்க ஜீவனை விட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினால நிரம்பினவனாய் ஜனங்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தார். விசுவாசத்தினாலும் வல்லமையினால நிரம்பினவனாய். 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது கல்லிருந்து கொலை செய்யறாங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதவர்களை மன்னி என்று சொல்லுகிற வேளையில பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல வீட்டு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்கிறார். ஸ்தேவானோட முகத்தை பார்த்தா தேவதூதனோட முகத்தை போல பிரகாசமா இருக்கிறார். ஸ்தேவானோட வஸ்திரம் எங்க இருந்துச்சுன்னா சவுலுடைய பாதப்படியில் இருந்தது. ஏன்னா அடுத்த அடி வாங்க போறது அவரு தான். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பிலிப்பு என்பவன் தம்முடைய அந்த பட்டணத்துல பயங்கரமான காரியங்களை செய்கிறார். மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்புறாங்க. 9ஆம் அதிகாரத்து வருகிறோம், எந்த சவுல் சபைகளுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனாரோ அந்த சவுலை தேவனாகிய கர்த்தர் வழியில சந்தித்து, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துற இயேசு நானே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி சொன்ன. அது கண் பார்வை போச்சு. 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா, மறுபடியும் அண்ணனியா ஜெபம் பண்ணார், சுகமாறார். எந்த சவுல் விரோதமா எழும்பினாரோ அந்த சவுலை கர்த்தர் இந்த உலகத்தை கலக்குகிறவராய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துறார். பேதுரு நடந்து போன நிழல் பட்டாலும் ஜனங்கள் சுகமாகனு சொல்லி வழியேற வியாதிஸ்தரை கொண்டாந்து போட நிழல் பட்டவங்களாம் சுகமாகறாங்க. ஐநாயாவே 8 வருஷமா திமிர்வாதமாய் கிடக்கிறான் கட்டில. ஐநாயாவே இயேசு கிறிஸ்துவனை குணமாக்க எழுது உன் படுக்கை எடுத்து போட்டுக்கலாம், அவன் எழுது திமிர்வாதம் நீங்க சுகமாகறான். பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் வந்து சொல்லாங்க, எங்க அக்கா டெய்லர் அக்கா செத்து போனாங்க தொற்கால், நீங்க வந்து பாருங்க. போய் பாக்குற தொற்கால் எல்லாம் அம்மா அந்த அம்மாவுக்கு ஜம்முன்னு தொற்கால உயிரோடு கூட எழுப்பிட பயங்கரமான எழுப்புதல் நடக்குது. 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொர்நேலி தன் வீட்டாரோடு கூட ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அட்ரஸ் கொடுத்து ஆள் அனுப்புறார், நேர் தெருவுக்கு போ, தோல் 11 வீட்டுல சீமோன் இருக்கிறான், கூட்டிட்டு வா. வந்து பார்த்தா வீடு முழுக்க கூட்டமா இருக்குது. ஜெபம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவங்களுக்கு சொல்ல, அவங்க மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் உலகத்தை கலக்குகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்க எல்லார் மேலயும் கர்த்தர் உலகத்தை கலக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெய்னார்ட் போங்கே ஒரு முறை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியால அந்த ட்ரெயின் நின்று போயிடுச்சா. நின்ன உடனே ட்ரெயின் கிளம்ப ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் இறங்கி போயிட்டு வரதுனா போயிட்டு வாங்க. இறங்கி போறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர் வீடு, அந்த வீட்டு வெளியே நிக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் உள்ள இருக்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, வெளியே போங்கே நிக்கிறாரு, உள்ள வர சொல்லுங்க. வெளியே வாட்ச்மேன் வந்து சொல்றான், போங்கே உங்களை ஐயா கூப்பிடுறாரு. நான் போங்கேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? உள்ள கூப்பிடுறாரு. உள்ள போனா அவர் சொல்ல, போங்கே உள்ளவா. நான் போங்கே வந்திருக்க முடியல. ஆவியானவர் சொன்னாரு, நீ முழங்கால் போடு. அவர் மேல கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணார், அபிஷேகம் பண்ணார். போங்கே உன்னை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த. அடுத்த சில நாட்களுக்குள்ள அந்த தேவ மனுஷன் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போயிடார். ஒரு புரியுது, ட்ரெயின் அதுக்காக தான் நின்றுச்சு, அதுக்காக தான் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்படுவதற்காகவே போயிருக்கிறோம். அந்த அபிஷேகம் போங்கே மேல வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை எல்லாரும் கொண்டாந்து. அல்லேலூயா. இந்த போங்கே ஒரு பெரிய குருசேடை ரெடி பண்றாரு பாருங்க. குருசேடை ரெடி பண்ணும்போது அந்த ஹீலிங் சுகமளிக்கிற ஊழியக்காரு அவர் போட்டோ தான் போட்டிருக்குது. அவர் நான் வர முடியாது அப்படின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போவானா? இவர் சொல்ல, உங்க போட்டோ தான் போட்டு வச்சிருக்கேன். இல்ல நான் வர வேணான்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசு. ஐயா நான் பேசுனா என்ன நடக்கும்? நீ போய் பேசு. போங்கே மீட்டிங்ல ரொம்ப பயத்தோடு ஜபத்தோடு வந்து பேசுறார். போங்கே மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கிறார். நடுவில் மீட்டிங்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கத்துறான், ஐ கேன் சி, நான் பாக்குறேன் அப்படின்னா. இவர் கேட்கிற, நீ என்ன பாக்குற அப்படின்னா, நான் கண்ணு தெரியாம வந்து உட்கார்ந்து இருந்தேன், நீ பேச ஆரம்பிச்சோன்னு என் கண்ணை கத்தது. தேவனுடைய அபிஷேகம் குருட்டு கண்களை திறக்கிறது. அதுக்கு மேல சேர்ச்சில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். பின்னாடி
அவங்க அப்பா உள்ள பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் பின்னாடி இருக்கிறாரு, முழங்கால் போட்டு அங்க இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, போங்க நீ முன்னாடி போயிருக்கிற அம்மாவுக்கு ஜெபம் பண்ணு. இவர் முழங்கால் போட்டே போறாரு. அவர் ஃபாதர் கேட்கிறாரு, போங்க நீ என்ன பண்ற? இல்லை ஆண்டவர் அதுக்கு தான் நான் இருக்கிறேன். அந்த அம்மா சொல்லு, நீ ஜெபம் பண்ணு. அந்த லேடிக்கு ஜெபம் பண்ணா அந்த அம்மா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு குதிக்குது. வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு? அந்த அம்மா சொல்லுது, என் வயிற்றுல குழந்தை இறந்து போச்சு, டாக்டர் கிட்ட போனேன், குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தை எடுத்துனு சொல்லிட்டாரு. இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நான் போய் அந்த குழந்தை எடுத்துலான்னு இங்கே வந்து உட்கார்ந்து இருந்தேன். போங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வயிற்றுல இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளி குதிக்க ஆரம்பித்து. அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் விசேஷித்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் செய்ய. கடைசியாக நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரஷ்ய தேசத்தில் இருந்த வாட்ச்மேன் நீயை பற்றி புத்தகங்கள்லாம் நிறைய அருமையான புத்தகங்கள். வாட்ச்மேன் நீ ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அவருடைய ப்ரொஃபஸர் எதிரில் வர்றார். வாட்ச்மேன் நீயை பார்த்துக்க, வாட்ச்மேன் நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். நீ ஒரு பெரிய ஞானி ஆச்சு, நேரம் பெரிய ஒரு லீடராலாம் இருக்கணும், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறேன். அது ரஷ்ய தேசத்தில் கம்யூனிஸ்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஐயா சொல்றாரு, அவரை திட்டி, நீ நாசமா போய் கிறிஸ்தவன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறார். கிறிஸ்தவத்துக்காக ஊழியம் செய்ததுனால வாட்ச்மேன் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் வாட்ச்மேன் யாருக்கும் தெரியாம பேப்பரை கலெக்ட் பண்ணி, பேனாவை கலெக்ட் பண்ணி, அங்கிருந்து கடிதங்களை புத்தகங்களை எழுதி அமெரிக்க தேசத்துக்கு அனுப்புறார். யாருக்கும் தெரியாது. போது அமெரிக்க தேசத்துல பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது, நியூஸ் வருது. சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ஜெயிலில் இருக்கிற உனக்கு பேப்பர் எப்படி கிடைச்சது, பேனா எப்படி கிடைச்சது? சொல்ல மறுக்கிறார். அவர் 2 கையை வெட்டிடுறாங்க, மணிக்கட்டோட வெட்டிடுறாங்க. அவர் இந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்து ஊழியம் செய்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க, இன்னும் நீ அடங்கலையா, கையை வெட்டி அடங்கலையா? அவரை கூப்பிட்டு முழங்காலுக்குள்ள 2 காலையும் வெட்டிடுறாங்க. அவரு அப்படியே நகண்டு போய் சுவிசேஷத்தை சொல்றாரு ஜெயிலுக்குள்ள. இன்னும் நீ அடங்கலையா? அவரை கூப்பிட்டு அவரோட நாக்கை கட் பண்ணிடுறாங்க. கை போச்சு, காலு போச்சு, நாக்கும் போச்சு. இப்ப அந்த மனுஷன் அந்த சிறைச்சாலையில இருதயத்துக்குள்ளேயே பாடி துதிக்க ஆரம்பிக்கிறார். ஜெயில் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் நிரப்ப ஆரம்பிக்குது. ஜெயில இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார். சிறைச்சாலைக்காரங்க பார்க்குறாங்க, இன்னும் நீ அடங்கலையா? அவரை கொண்டு போய் தனி சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. தனி செல்லில் போட்டு ஒரு போலீஸ்காரனை காவலுக்கு வச்சுட்டு வராங்க. 2 மணி நேரம் பொறுத்து போய் பார்த்தா போலீஸ்காரன் முழங்கால நின்று கொண்டிருக்கிறான். அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஒரு போலீஸ்காரனை வச்சு அவனும் முழங்கால நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கை போனாலும், காலு போனாலும், நாக்கு போனாலும் தேவனுடைய அபிஷேகம் நம்ம விட்டு போகாது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்ம இருதயத்துல பாடினா கூட அதிசயமான காரியம். உங்களுக்கு நல்ல கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்குது. அந்த வாட்ச்மேன் நீயால் அதை செய்ய முடியுமானால், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை செய்ய முடியுமானால் உங்களாலே செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களாலே செய்ய முடியும். அதனால அபிஷேகத்தை நீங்க ஆண்டவரத்துல எதை கேட்குறீங்களோ இல்லையோ, எனக்கு அது வேணும் இது வேணும், ஆண்டவரே என்னோட அபிஷேகத்தினால என்ன செய்யும், நிரப்போம். அதுதான் வேணும். எலிசா கிட்ட கேட்ட ஒரே காரியம், நம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டாம். ஸோ அந்த அபிஷேகத்தினால நீங்க நிரம்புங்க. கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில், நீச்சல் உள்ள ஆழத்துக்குள்ளாய் கர்த்தரவங்களை கொண்டு சொல்வார். அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட அக்கினி புத்திரர்களா நீங்க மாறணும். நீங்க இந்த உங்க இருதயத்துல இன்னைக்கு பற்ற வைக்கிற பலிபீடத்தின் அக்கினி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பல்லடத்துல, இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் ஒரு பலிபீடத்தின் அக்கினியை கர்த்தர் எரிய வச்சு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வருக வரைக்கும் அந்த பலிபீடத்தின் அக்கினி நிச்சயமாக நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, தேவனே உடைய பலிபீடத்தின் அக்கினினால எங்களை நிரப்போம். இந்த அக்கினி நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா நீங்க மென்மேலும் பலப்படுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போராவை போல என் மேல் வந்தமர்ந்திட. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்போ